வணக்கம். புதன்கிழமை விசுவாவசு வருஷம் தை மாதம் 21ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பூரம். திதி தேய்பிறை திருதியை. ராகுகாலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. யோகம் சித்த யோகம். மகர ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன் கேது, மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சனி ராகு புதன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ரொம்ப மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். இதுக்கு எல்லா விதமான ஆன்மீகம் ஜோதிடம் தொடர்பான சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு இதிலே மக்கள் தபால் கார்டு போட்டு அதில் நிகழ்ச்சி மூலமாக அதற்கு பதிலை பெறுகிறார்கள். அமாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கலாமா? பூங்கோதை பேச்சு முத்து, கேஎன் பாளையம் சத்தியமங்கலம். அமாவாசை அன்று சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கலாமா? எந்த நாட்களில் விரதம் இருப்பது சிறப்பு? அமாவாசை அன்னைக்கு நல்லா சாப்பிட்ணும். அமாவாசை விரதம் இருக்கிறனாலே இல்லை. அமாவாசை அன்னைக்கு சாப்பிட்ணும். மற்றவங்களுக்கும் சாப்பாடு போட்டு நம்மளும் நல்லா சாப்பிட்டு காக்காய்க்கெல்லாம் சாதம் வச்சு எல்லாம் பண்ணணும். அன்றைக்கி விரதமே கிடையாது. யார் சொன்னால் அமாவாசைக்கு விரதம் இருக்கணும்? அமாவாசை ஒரு விரத நாள் அல்ல. அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்வார்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கலாமா? இல்லை, இருக்கக்கூடாது. எந்த நாட்களில் விரதம் இருப்பது சிறப்பு? விரதம் இருக்கிறதுக்கு ஏகாதசி ஃபஸ்ட்டு, பிரதோஷம், கிருத்திகை, சஷ்டி, சங்கடகர சதுர்த்தி, இதெல்லாம் விரதம் இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று வச்சுங்க, இல்லை 2 வச்சுங்க போகிறோம். நன்றி பூங்கோதை பேச்சிமுத்து. சிவபெருமான் வழிபாட்டிற்கு சிறந்த முறை என்ன? ஆர்எஸ் ஜெயக்குமார், முத்துப்பேட்டை, புதுக்காளியம்மன் கோவில் தெரு 33, புதுக்காளியம்மன் கோவில் தெரு, முத்துப்பேட்டை. ஆர்எஸ் ஜெயக்குமார். சிவனை வணங்கிட எளிய வழி என்ன? சிவபுராணம் படிங்க, ரொம்ப நல்லது. சிவபெருமான் வழிபாடு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் செய்ய வேண்டும், தினசரி செய்ய வேண்டும். தினமுமே சிவனை வணங்க வேண்டும். மாலை நேரத்திலே, சூரியன் அஸ்தமனமாகும் நேரத்திலே சிவனை வணங்குவது மிக சிறந்தது. சிவனை வணங்குவதற்கான சிறந்த நேரம் எதுன்னா மாலை நேரம். கிழமையில் எது சிறந்தது? திங்கட்கிழமை. திதியிலே எது சிறந்தது? 13ஆம் பிறை, அதுதான் பிரதோஷம். திரையோதசி 13ஆம் பிறை. அவரை என்ன சொல்லி வழிபட வேண்டும்? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் போதும். காசி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க, எல்லாரும் போகணும். காசியில் போய் விஸ்வநாதரை வழிபட்டுட்டு ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை வழிபடணும். இப்போ புதுசாக ஒரு சமீபத்தில் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். வெகு விரைவிலேயே ராமேஸ்வரத்துக்கு விமான நிலையம் வரப்போகிறது. அது வந்த பிறகு ராமேஸ்வரத்திலிருந்து வாரணாசிக்கு நேரடி ஃப்ளைட் விட போகிறாங்க. ஒரே நாளில் காலையில் ராமநாத சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி சாயந்தரம் விஸ்வநாதரை தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி திரும்பி அங்கே விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு அதே நாள் ராமநாதரை தரிசனம் பண்ணணும். விஸ்வநாதர் ராமநாதர் ரெண்டும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நமக்கெல்லாம் கிடைக்க போகுது. அந்த ஃப்ளைட்டு ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் செலவானா பரவாயில்ல, ஒரே நாளில் 2 பேரையும் பார்த்தாங்கன்னு சொல்லி கிளம்பிட போகிறேன். சில நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம் என்று சொல்லுகிறார்களே. இல்லை சார், நான் ஒத்துக்க மாட்டேன். அவங்களே சொல்லிக்கிறாங்க. சில நட்சத்திரத்துக்கெல்லாம் பொருத்தமே பார்க்க வேண்டாம், கண்ணை மூடின்னு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு. அப்படிலாம் கிடையாது. எல்லா நட்சத்திரத்துலேயும் அந்த அந்த ஜாதகம் பிறந்தப்போ எழுதப்பட்ட அந்த பிறந்த குறிப்பு வச்சு ஜாதகம் கணிச்சு, ஜாதகத்தில் ஏதாவது பெரிய தோஷம் இருக்கா இல்லையான்னு பார்த்து, தோஷம் இருந்தால் அதே மாதிரி தோஷம் உள்ள ஜாதகத்தை சேர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் நட்சத்திர பொருத்தம் உள்ள ஜாதகத்தை சேர்க்கலாம். நட்சத்திர பொருத்தம் என்று நான் சொல்வது ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம் 2 இருந்தால் போகிறோம். 2ஐயும் சேர்த்து 6 பொருத்தம் இருந்தால் போகிறோம். 10க்கு 6 போகிறோம். ஆனால் ரஜு பொருத்தம் கம்பல்சரியாக இருக்கணும், யோனி பொருத்தமும் கட்டாயம் இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். இந்த 2ம் இருந்தால் 6 போரும். இதில் 1 இல்லைன்னா கூட 8 இருந்தாலும் ஒத்துக்கூடாது.
பழனியாப்பிள்ளை கீழத்தெரு, ராதாபுரம், நெல்லை மாவட்டம். ஜி பழனியாப்பிள்ளை. பழனியாப்பிள்ளை அப்படிங்கிறவர், சார் நீங்கள் அடிக்கடி லெட்டர்லாம் போட்டுட்ருக்கீங்க, நன்றி. சில நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம்னு சொல்லும் கருத்து ஏற்புடையதல்ல அப்படிங்கிறத சொல்லிடுங்க எல்லாத்தையும். வீட்டு வாசலுக்கு வரும் பறவைகளுக்கு தானியம் கொடுக்கலாமா? கொடுப்பதால் பலன் என்ன? என்ன அது பசியோடு இருக்குது, பாவம், அதுக்கு வயிறு ரொம்ப, அதுதான் பலன். அடுத்தவங்க வயிறு ரொம்பனா நமக்கு புண்ணியம். எனது மனைவி கடந்த 27/11/2023 அன்று தெய்வீக பதவி அடைந்து விட்டார். இந்த அம்மா, இவங்க வீட்டம்மா காலமாயிட்டாங்க 2023 நவம்பரில். கடந்த ஆண்டு தலைத்திதி என்னும் முதல் வருட திவசத்தை என் மகன் கொடுத்து விட்டார். அடுத்த வருடமும் திவசம் செய்ய வேண்டுமா? திதி கொடுக்க வேண்டுமா? கொடுக்கக்கூடாதா? வருஷம் பண்ணது யார் சொன்னார் 2வது வருஷம் பண்ண வேண்டான்னு? உங்களுக்கு நீங்கள் அந்த யார் கர்த்தா யார்? உங்கள் மனைவி இறந்துட்டாங்கன்னா அப்போ உங்கள் மகன்தான் செய்ய வேண்டியவர். காரியம் செய்கிறவர், திதி கொடுக்க வேண்டியவர் உங்கள் மகன். உங்கள் மகன் எவ்வளோ வருஷம் இருக்காரோ அவ்வளோ வருஷம் அவங்க அம்மாவுக்கு பண்ணணும். 1 வருஷம் பண்ணிட்டார், தொடர்ந்து பண்ணணும். அமாவாசை விரதம், தர்ப்பணம் இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் அப்பா இல்லைன்னா தான் உண்டு. அம்மா போனதுக்கெல்லாம் அமாவாசைக்கு எதுவும் கிடையாது. அமாவாசை விரதமே இல்லை சார். அது அமாவாசை எல்லோரும் விரதம் சொல்லியிருக்காங்க. விரதம் இல்லை சார். அன்றைக்கி அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணாது அப்பா இல்லாதவங்களுக்கு தான். இப்போ உங்கள் மகனுக்கு அம்மா தான் இல்லை, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க. அதனால் உங்கள் சனுக்கு அமாவாசைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். அமாவாசை அன்றைக்கி அவர் மாட்டில் சாதாரணமாக எல்லாம் வழக்கம் போல் இருக்கலாம். திருவெண்காட்டில் திதி கொடுக்கலாமா? மனைவிக்கு எனது மகன் திதி கொடுக்கலாமா? திருவெண்காட்டில் பண்ணுறது கயா சிராதத்துக்கு ஈக்குவல் சார். அது கயா போக முடியாதவங்க திருவெண்காட்டில் பண்ணுவாங்க. தட்சிண கயான்னு பேர் திருவெண்காட்டுக்கு. திருவெண்காடு இருக்கிறதே அது வட இந்தியாவிலே உள்ள கயாவுக்கு இணையானது. தென்னிந்திய கயா அதுக்கு பெயர். அங்கே 3 தீர்த்தம் உண்டு. 3 தீர்த்தங்களிலும் நீராட வேண்டும். அங்கே ஒரு பெரிய அக்ஷயவட்டம், ஒரு மரம் ஒன்று இருக்குது இதில் திருவெண்காடு. வேதாரண்யேஸ்வரர், பிரம்ம வித்யா அம்பாள் பேர் பிரம்ம வித்யாம்பிகை. புதன் சன்னதிக்கு தான் எல்லோரும் நேராக போயிட்டு வந்துடுறாங்க சார். அங்கே ஒரு நாள் பார்க்குறேன், புதன் சன்னதியில் கூட்டமாக இருக்குது. உள்ள அகோரமூர்த்தி ஈஸ்வரன் மூலவர் சன்னதியில் பார்த்தா ஆளே இல்லை, குருக்கள் உட்காந்துருக்காரு கீழே. ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வே வரல. ஒரு கோயிலுக்கு போனால் முதல்ல மூலவரை பாரு. சிவன் கோயிலா, சிவனையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணிட்டு தான் நீ நவகிரகம், புதன், செவ்வாய் அதுக்கெல்லாம் வரணும். புதன், செவ்வாய் அதெல்லாம் அப்புறம்தான், செகண்டரி தான். அதெல்லாம் முதன்மையாக விளங்குவது மூலவர். சிவன் கோயில்னால் சிவன் அம்பாள், பெருமாள் கோயில்னால் பெருமாள் தாயார். இவங்க தான் மெயின். அந்த மெயின் டேட்டியை விட்டுட்டு புதனில் போய் நின்றுட்டுருக்கான். ஒரே கியூ நிற்குது புதனில். சிவன் சன்னதி காலியாக இருக்குது. பாவம், மக்களுடைய அறியாமை. அந்த மாதிரி பண்ணாதீங்க. போனீங்கன்னா எல்லா சன்னதியும் தரிசனம் பண்ணுங்கள். திருவெண்காடு சென்றால் அந்த ஈஸ்வரனையும் அம்பாளையும் அவசியம் தரிசனம் பண்ணும். இந்த அம்பாள் ரொம்ப சொன்னதை சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு அம்பாள். அம்மா நீதாம்மா எனக்கு பண்ணணும்னு சொல்லி அந்த அம்மன்ட்ட நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அது நடைபெறுகிறது. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு சிவன் அம்பாள் அந்த திருவெண்காடு கோவிலிலே. நம்மளாம் போய் புதன் சன்னையில் நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுவீங்க? மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 11ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற லாபஸ்தானாதிபதி உங்களுக்கு பொருளாதாரத்திலே ஒரு சிறப்பான நிலையை கொடுத்து கொண்டிருக்கும். 11ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடம் அதை காட்டிலும் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி உச்சம் பெற்றிருப்பதால் தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழிலில் வளர்ச்சி. வியாபாரமாக இருந்தால் அதிலே பெரிய வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே பெயர், புகழ், செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. அதில் இன்றைக்கி 5ல் சந்திரன் உட்காந்து உங்களுக்கு பதவி உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் ஏற்படுத்தும். பதவி உயர்வு வழங்கினால் என்னென்ன சலுகைகள் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உட்காந்து முடிவு பண்ணுவாங்க. எனவே இப்பொழுது உங்கள் அலுவலகத்திலே உங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசி கொண்டிருப்பார்கள். நீங்கள் தான் பேசும் பொருளாக விளங்குவீர்கள். உங்களை பற்றித்தான் பேச்சு. அதனால் உங்களுக்கு என்ன வேணுமோ டிமாண்ட் பண்ணி கேட்டு வாங்கிங்க. ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்கும்போது பல சலுகைகளும் வழங்குவார்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த
மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ரிஷப ராசியிலே உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி நல்லா இருக்கு நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு சிறப்பான நாள். ஓகோன்னு இருக்குது. இன்றைக்கி 2ல் குரு, 4ல் சந்திரன், 10ல் சனி ராகு புதன். 10ல் உள்ள சனி ராகு புதனுக்கு குருவின் பார்வை. புதன் வீட்டிலே அமர்ந்து கொண்டு புதனை பார்க்கிறது குரு. புதன் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு புதனை பார்க்கிறது. அது 2ல் புதன், 2ல் குரு, 2க்குடைய புதன் 10ல். எனவே ரிஷபத்திற்கு இது நல்ல நாள். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம், ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம். ஆரோக்கியத்தில் ஏதோ பெருசாக வர்ற மாதிரி இருக்கும், பார்த்தா உண்மையே இருக்காது. சாதாரணமாக போயிடும், புஷ்ஷுன்னு போடும். முதல்ல டாக்டர்ஸ் எல்லாம் பயமுறுத்துவாங்க. அப்புறமா டெஸ்ட்டு ரிசல்ட்டெல்லாம் வந்தவுடனே ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரிஷப ராசி அன்பர்கள் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். வியாபாரமும் நன்றாக இருக்கும், உத்தியோகமும் நன்றாக இருக்கும். மிதுன ராசிக்கு இது மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்கும். வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மிதுன ராசியினருக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். நன்றாக வியாபாரத்தை கவனிப்பீர்கள். அதிலே நல்ல வருமானம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். உங்களுடைய தொழிலின் மூலம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபம் கிடைக்கும். லாபம் கையில் பார்ப்பீங்க, ஃபிசிக்கலாக கையில் எடுத்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் பெரிதாக வரும். எனவே இது தொழில் முன்னேற்றத்திற்கு ஏற்ற நாளாக மிதுனத்திற்கு விளங்குகிறது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. மிதுன ராசி அன்பர்களே, 6குடையவன் உச்சம், 6குடையவன் 8ல் உச்சம். அதனால் ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கணும், அதையும் மறந்துடாதீங்க. அந்த செவ்வாய் தானே 11குடையவன். 11குடையவன் உச்சமடைந்தால் நிறைய பணம் வரணுமே, உண்மை, நான் மறுக்கவில்லை. அதே செவ்வாய் தான் 11க்கும் அதிபதி. அதனால் கண்டிப்பாக பணம்லாம் நிறைய வரும். பணம் வந்தால் போருமா? ஹெல்த்து நல்லா இருக்கணும்ல. 6குடையவனாச்சே, 6-11குடையவன். அதனால் நீங்கள் அது உச்சமாகும்போது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறது. 7ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் என்பது ஒரு பெரிய யோகம். அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இப்பொழுது வலுவாக காணப்படுகிறது. நீங்கள் விரும்புகின்ற ஒரு இடத்திலே விரும்புகின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி விலைக்கு வரும். எனவே அதை இப்பொழுது நீங்கள் வாங்கலாம், வாங்குவீர்கள், வாங்கப் போகிறீர்கள். வாங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. விரும்பிய இடத்தில் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி இப்பொழுது விலைக்கு வரும். அதை நீங்கள் வாங்கப் போகிறீர்கள். தொழில் நன்றாக நடைபெறும், லாபம் அதிகமாக வரும். வியாபாரத்திலே நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், ஆரோக்கியமாக இருப்பார்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசி அன்பர்களெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். 11ஆம் இடத்திலே குரு இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 3, 5, 7 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. 3, 5, 7. எனவே இது ஒரு நல்ல நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நாள், அற்புதமான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நாளாக இந்நாள் விளங்கும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பண வரவு சற்று அதிகமாக இருக்கும். வழக்கத்தை விட அதிக வருமானம் வரக்கூடிய நல்ல நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை இன்னும் சற்று பெரிதாக விரிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் செய்கின்ற செயல்களெல்லாம் வெற்றிகரமாக நடைபெறும். தொழிலை விரிவுபடுத்துவது என்பது இப்பொழுது சுலபமாக நடைபெறக்கூடிய ஒன்று. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 10ல் குரு, 12ல் சந்திரன் கேது, 5ல் சூரியன் செவ்வாய் சுக்கிரன், 6ல் சனி ராகு புதன். 6ல் உள்ள புதனுக்கு குரு பார்வை. ராசி அதிபதி 6ல் அமர்ந்து கொண்டு புதனால் பார்க்கப்படுகிறது. இது ஒரு நல்ல கிரக அமைப்பு. கன்னிராசி அன்பர்களெல்லாம் இப்பொழுது புதிதாக வீடு வாங்கும் வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. புதிய வீடு வாங்குவீர்கள் அல்லது பழைய வீட்டை புதுப்பிக்கலாம். வர்ணம் பூசுவது, சின்ன சின்ன ரிப்பேர் வேலைகள் செய்வது, அல்லது கூடுதலாக ஒரே ஒரு ரூம் கட்டுறது. வீடு இடம் பத்தலை, இன்னொரு ரூம் போடலாம் பின்னாலன்னு சொல்லி ஒரு ரூம் போடுவீங்க. அந்த மாதிரியான வேலைகளெல்லாம் இப்பொழுது செய்வதற்கு ஏற்ற நேரம். இது ஒரு நல்ல நேரம்.
வீடு வாங்க, விற்க, கட்ட, புதுப்பிக்க, வர்ணம் பூச, வீடு சம்பந்தமான பணிகள் செய்வதற்கெல்லாம் ஏற்ற நாளாக இந்த நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். ஏழுக்குடையவன் உச்சமடைந்ததால் யோகம். ஏழுக்குடையவனும் ராசி அதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன 4ஆம் இடத்திலே. எனவே திருமண வயதில் உள்ள துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். அற்புதமான நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 9 குடையவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதால் யோகம். ராசி அதிபதி மிக சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது. ராசி அதிபதி செவ்வாய் உச்சம். எனவே இது ஒரு நல்ல நேரம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விளங்குகிறது. விருச்சிக ராசியினர் வியாபாரம் செய்தால் அதில் நல்ல லாபம் வரும். ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழிலை நீங்கள் துவங்கலாம். உங்களால் என்னென்ன ஏற்றுமதி பண்ண முடியுமோ அதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுங்கள். இப்பொழுது அதற்கான வாய்ப்பு சிறப்பாக காணப்படுகிறது. எனவே நீங்கள் ஏற்றுமதி தொழிலை துவங்குங்கள், அதிலே வெற்றி பெறுவீர்கள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மிக மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். எனவே மகர ராசி அன்பர்கள் சற்று அமைதியாக இருக்க வேண்டும், ரொம்ப பேசக்கூடாது. முக்கியமான வேலைகளை எல்லாம் 2 நாளைக்கு தள்ளி வச்சிருங்க. மகர ராசி அன்பர்கள் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். 8ல் வெறும் சந்திரன் இருந்தால் பரவாயில்ல, கேதுவோட வேற சேர்ந்துருக்கு. சந்திரன் கேது சேர்க்கை 8ஆம் இடத்தில் இருப்பதால் மகர ராசி அன்பர்கள் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வியாபாரத்திலே பெரிய வளர்ச்சி, வியாபாரத்தில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும். கும்பத்திற்கெல்லாம், கும்பத்துக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 5 குடையவன் ராசியிலே குரு 5ல் இருக்குது. 5 குடையவன் ராசியிலே இருக்குது. 5 குடையவனை குரு பார்க்கிறது. எனவே இது ஒரு நல்ல நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உற்றார் உறவினர் இணக்கமாக பழகுவார்கள். நெருங்கிய உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மிக மிக நெருங்கிய உறவினர்கள் இல்லத்து திருமணத்திற்காக சென்று வருவீர்கள். அல்லது ஏதேனும் ஒரு விழா சுப நிகழ்ச்சி உங்கள் குடும்பத்திலே நடைபெறும், அதற்காக சென்று வருவீர்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசினருக்கெல்லாம் இன்றைய தினம் அதிக வருமானம் வரும். வழக்கமாக வரக்கூடிய கலெக்ஷன் விட இன்றைக்கி 50% ஜாஸ்தி வரும். எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. பெரும்பாலான கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றன. 2, 9 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 2 குடையவன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்ததால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். தன லாபம். 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். 2 குடையவன் 11ல் உச்சம். எனவே இது ஒரு பெரிய யோகம், மிகப்பெரிய யோகம், மிகச் சிறப்பான நன்மை, மிக மிக அற்புதமான நன்மை. மெயினாக பணம் நிறைய வரும். கொட்டோன்னு கொட்ட போகுது. மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேச நல்லூர் வெங்கட்ராமன்.